ஹாய் டியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே இந்த கிச்சனில் என்ன பார்க்குறோன்னா மணத்தக்காளி காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுவும் புளி குழம்பு. அது எப்படி செய்யுது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன தேவையான பொருட்கள் என்னங்கிறது எல்லாம் பார்த்துடலாம். மணத்தக்காளி காய் பொரித்து அலசி நான் வளர வச்சுருக்கேன். ஈரம் இல்லாமல் இருக்கணும். தக்காளி ஒன்றே ஒன்று தான் கட் பண்ணி நான் வச்சுருக்கேன், பெரிய தக்காளியாக. அதுக்கப்புறம் இது என்னென்னா குழம்பு மிளகாய் பொடியும் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, இது 3 எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு கட்டி ஃபுல்லாக பூண்டு உரித்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் கொஞ்சமாக எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் சீரகம், வெந்தயம், இது 2 எடுத்து வச்சுருக்கேன். ஒவ்வொரு ஸ்பூன் மட்டும். புளி கரைசல் எவ்வளோன்னா பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு கொஞ்சமாக எடுத்து நான் கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். வாங்க இப்போ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நாங்கள் பெரும்பாலும் எப்படின்னா கருப்பு சட்டியில் தான் குழம்பு வைப்போம். அது புளி குழம்பு வச்சா இதில் டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே நாங்கள் இதில் தான் வைப்போம். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்தாச்சு. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ஜீரகம் தான் சேர்க்கணும். ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சோன்னு அடுத்தது வெந்தயம் சேர்த்துக்கலாம். இந்த காய் பொறுத்தவரையிலும் மணத்தக்காளி காய் இதில் சேர்த்துட்டு ஆயிலில் ஃபஸ்ட்டு அப்படியே சேர்த்துடணும். சீரகம் சேர்த்து பொரிஞ்சோடனே இது காய் சேர்த்துட்டு நம்ம அப்படியே மூடி வச்சிடணும். எதுவுமே கிளற வேணாம், ஒன்றும் பண்ண வேணாம். இது அப்படியே அந்த ஆயிலே அப்படியே வெடிக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா வெடித்த வாட்டி அதுக்கப்புறம் நம்ம மீதி இருக்கிறது தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வரைக்கும் மூடியே வச்சுருங்க. அதில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காய் வெடிக்கும். அந்த வெடிக்கும் போது அந்த சவுண்டு கேட்கும். ஏன் ஃபஸ்ட்டு அந்த காய் சேர்க்க சொல்கிறேன்னா, அந்த கசப்புத்தன்மை எப்படி இருந்தாலும் கீரையும் கசப்புத்தன்மை தானே, அதே மாதிரி இந்த மணத்தக்காளி காயும் கசப்புத்தன்மை. அது நல்லா வெடித்து அந்த கலர் அப்படியே கலர் அப்படியே பச்சை கலர்லேருந்து திக்கு பச்சைலேருந்து கொஞ்சம் லைட் மஞ்சள் மாதிரி மாற ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது தான் அந்த கசப்பெல்லாம் போய் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும். கசப்பும் போயிடும், அவ்வளோக்கும் கசப்பும் தெரியாது. வாங்க இப்போ பார்க்கலாம். இப்போ மஞ்சள் கலரில் லைட்டாக மாறி இருக்கும் பாருங்கள். அதில் லைட்டாக அப்படியே மாறி நல்லா காயெல்லாம் அப்படியே வெடிச்சிருக்கு. இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். அப்படியே எண்ணெயில் மட்டுமே இந்த மாதிரி வேக விடுங்க, அப்போ தான் நல்லா வேகும். இப்போ உரித்து வச்சுருக்க வெங்காயம் பூண்டும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்து அதையும் கொஞ்ச நேரம் நல்லா கிளறி விடுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிலே நல்லா வேகட்டும். சின்ன வெங்காயமும் பூண்டும் நல்லா வேகட்டும். பாருங்கள், இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ வெங்காயமும் பூண்டும் எண்ணெயிலே ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இதில் இந்த சின்ன வெங்காயம் டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும் பார்க்கும் போதே. முன்ன இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் கலர் மாறி இருக்குது லைட்டாக. அடுத்தது பொடியாக நறுக்குனா ஒரே ஒரு தக்காளி, அதை இப்போ சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வேக விடலாம். தக்காளி பொறுத்தவரையிலும் இதில் வேகும் போது நல்லா வெந்துக்கும், கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துக்கும். இதில் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்களும் அதேமாதிரி தேவையான அளவுக்கு எந்த உப்பு சேர்க்குறீங்களோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் எனக்கு கல் உப்பு சேர்க்கணுன்றது அதனால் தோணுச்சு, நான் அதை சேர்த்துட்டேன். அதனால் நீங்கள் எது சேர்க்கணுமோ அதை சேர்த்துக்கோங்க. அதனால் சேர்க்கும் போது பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க. உப்பு அதிகமாக போச்சுன்னா சாப்பிட முடியாது. தக்காளி வதங்கிச்சு. எடுத்து வச்சுருக்க குழம்பு மிளகாய் பொடி, மஞ்சத்தூள், உப்பு கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தியா அது எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாலாம் கிளறி விட்டு குழம்பு மிளகாய் பொடி, மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு அதில் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டு 1 நிமிஷம் 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க புளியை ஆட் பண்ணால் அவ்வளோதான். இப்போ 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ கரைச்சி வச்ச புளியை சேர்த்துக்கலாம். அந்த புளியை சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வரும்போது அதுக்கப்புறம் அந்த டைமில் நீங்கள் உப்பு எல்லாம் கரெக்டாக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்க விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ புளியை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்படி கிளறி விட்டு நல்லா ஒரு கொதி விடுங்க. ஃபஸ்ட்டு கொதி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு கரெக்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும், கொதி வரட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு, கொதி வர ஆரம்பிச்சிச்சுன்னு பார்க்கலாம். பாருங்கள், கொதி வர ஆரம்பிச்சிச்சு நல்லா. இப்போ தான் ஃபஸ்ட்டு கொதி வர ஆரம்பிக்குது.
இப்போ ஒரு நல்ல கிளறி விட்டுட்டு இப்போ இந்த டைமில் தேவையான அளவுக்கு உப்பு இருக்கா இல்லையான்னு பார்த்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு நான் மறுபடியும் மூடி வைக்க போகிறேன். இப்போ மூடி வச்சு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் நான் ஒரு 1/4 மணி நேரம் விட போகிறேன். நல்லா கொதிக்கணும். இந்த புளி சேர்த்துருக்கனால நல்லா கொதிக்க விட்டால் தான் குழம்போட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். இப்போ மறுபடியும் ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த டைமில் பாருங்கள் வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வெந்திருக்கு. நல்லா இந்த மாதிரி கொதிக்க விடுங்க. மணத்தக்காளி காய் நிறைய பேர் எப்படின்னா வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் அது போடுவாங்க. ஆனால் அந்த மாதிரி போட்டால் எப்படி இருந்தாலும் கசப்பு இருக்கும். ஆனால் இது எப்படின்னா ஃபஸ்ட்டு ஆயில் சேர்த்து நம்ம ஆயில் சூடானதுக்கப்புறமே உடனே அந்த காயை சேர்த்து முதல்லையே இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் வேக வச்சிட்டோம்னா காய் நல்லா வெடித்து நல்லா இது பண்ணிக்கிறதுனால நல்லா அந்த கசப்பு தன்மையெல்லாம் போயிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே சீரகம் சேர்த்துட்டு உடனே மணத்தக்காளி காய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த கசப்பு போகும். அவ்வளோதான், சிம்பிளாக மணத்தக்காளி காய் குழம்பு ரெடி. இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் பட்டனை தட்டிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. பாய்.